அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி சோமவார அமாவாசை மற்றும் கிரகணம் சேருகின்ற மிகவும் சூட்சமமான ஒரு நாள். வெறும் 27 முறை சூரிய பகவானுடைய சூட்சமமான இந்த திருநாமத்தை எழுதி பாருங்கள். நீங்கள் நினைத்த ஒரு காரியம் உடனடியாக நடந்து முடியும். நம்ம யூடியூப் சேனல்ல இந்த சோமவார அமாவாசையை முன்னிட்டு ஆல்ரெடி சில சிறப்பு பதிவுகளை பார்த்திருந்தோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது கிரகணம் நடைபெறும் நேரத்தில் நாம் எழுத வேண்டிய அதீத சக்தி வாய்ந்த சூரிய பகவானுடைய ஒரு திருநாமம். பொதுவாகவே எந்த ஒரு மந்திர ஜபங்கள் அல்லது நாம ஜபங்களாக இருந்தாலும் அதை சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணத்தின் போது சொல்லும் போதோ எழுதும் போதோ கோடி மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதன் அடிப்படையில இன்றைய தினம் ஏற்படும் இந்த கிரகணம் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட போவது. 4 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த கிரகணம் நீடிக்க போகுதுங்க. 54 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இது போல நீண்ட நேர கிரகணம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு இன்றைய தினம் தாங்க ஏற்பட போகுது. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியலனாலும் கிரகண நேரத்தை நம்ம சரிவர பயன்படுத்திக்கணும். இந்த கிரகண நேரத்தில் எந்த தெய்வத்தினுடைய மந்திரங்கள் அல்லது திருநாமத்தை நாம் சொன்னாலுமே அதற்கு அளப்பரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதிலும் சூரிய கிரகணமாக இருப்பதனால சூரிய பகவானுடைய சூட்சமமான ஒரு திருநாமத்தை நம்ம பார்க்க போறோம். திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ அல்லது எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. சூரிய பகவானுடைய இந்த திருநாமத்தை எந்த நேரத்தில் எப்படி எழுதணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், கிரகண நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம் ஏப்ரல் 8ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 10 மணி 8 நிமிடங்கள் முதல் பின்னிரவு 2 மணி 25 நிமிடங்கள் வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க கிரகணம் ஏற்படக்கூடிய நேரம். இப்ப நம்ம பார்க்க போகும் சூரிய பகவானுடைய இந்த திருப்பெயரை இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள நம்ம எழுதுவது தாங்க உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு அதிகபட்சம் 2 முதல் 3 நிமிடங்கள் மட்டும் தாங்க ஆகும். 27 முறை மட்டும் தான் இந்த திருநாமத்தை நம்ம எழுத போறோம். சோ 10 மணிக்கு முன்பாக தூங்க போறவங்க கூட கொஞ்சம் நீங்க அலாரம் வச்சு எழுந்து இந்த நேரத்துக்குள்ள இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வீட்ல இருந்து ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம் மற்றும் நீங்க எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்களோ இருக்கும் இடத்துல இருந்து இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த திருநாமத்தை எழுத போறவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த திருநாமத்தை எழுதலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த திருநாமத்தை நீங்க எழுதுங்க. ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் அல்லது நோட்புக் நீங்க எடுத்துக்கோங்க. அன்ரூல்டு பேப்பர் அல்லது நோட்புக் யூஸ் பண்றதுக்கான காரணம் அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். சோ கோடு போடாத நோட்புக் இல்லாதவங்க நீங்க ரூல்டு பேப்பர் அல்லது ரூல்டு நோட்புக், டைரின்னு எதை வேணா எடுத்துக்கலாம். சூரிய பகவானுடைய இந்த திருப்பெயரை மேக்ஸிமம் நீங்க ரெட் கலர் பென்ல எழுதுங்க. சிவப்பு நிறத்தில் எழுதுவது மிகவுமே சிறப்பு. ரெட் கலர் பென் கிடைக்காத பட்சத்துல ப்ளூ கலர் அல்லது கிரீன் கலர்ல கூட நீங்க எழுதலாம். ஆனால் பிளாக் கலர் பென்ல, கருப்பு நிறத்துல மட்டும் எழுதக்கூடாதுங்க. எண்ணிக்கை மிகவுமே முக்கியம். கரெக்டா 27 முறை மட்டும் தாங்க எழுதணும். அதிகமாகவும் எழுத வேண்டாம், குறைவாகவும் எழுதக்கூடாது. எண் 27 நட்சத்திரங்களை குறிக்கக்கூடியது. சோ நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே கூட எழுதலாம். 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதுங்க. எழுத போவதற்கு முன்பாக சூரிய பகவானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி சூரிய பகவான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த திருநாமத்தை 27 முறை 27 டைம்ஸ் நம்ம எழுதணும். ஓம் மரீச்சையே போற்றி, ஓம் மரீச்சையே போற்றி, ஓம்
மரீச்சையே போற்றி. மிக மிக ரகசியமான சூட்சம மிகுந்த சூரிய பகவானுடைய திருப்பெயர் இது. மரீச்சையேன்ற வார்த்தைக்கு சூரிய பகவானுடைய கோடிக்கணக்கான கதிர்களை குறிக்கக்கூடியது. சூரிய பகவானுடைய கிரணங்கள் தாங்க நம்மை ரட்சிக்க கூடியது. அந்த சூரிய கிரணங்களை வணங்கக்கூடிய திருநாமம் இது. மொத்தம் சூரிய பகவானுக்கு 12 மூல திருநாமங்கள் உண்டு. அதில் இந்த மரீச்சையே அப்படின்ற திருநாமம் மிக மிக ஆற்றல் உடையது. வெறும் 27 முறை தாங்க நம்ம எழுத போறோம். சோ நீங்க ரொம்ப வேக வேகமா எழுதாதீங்க. பொறுமையா சூரிய பகவானை மனதார நினைச்சுக்கிட்டே நீங்க எழுதுங்க. எழுதி முடிச்சிட்டு உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு இன்னொரு முறை நீங்க சூரிய பகவான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்த்த இந்த மெத்தட் பற்றி உங்களுக்கே தெரியும் எந்த அளவிற்கு ஒரு சிம்பிளான மெத்தட்னு. அதே போல அந்த திருநாமத்திற்கு எந்த அளவிற்கு ஆற்றல் இருக்குன்னு இன்றைய தினம் நீங்க எழுதி பாருங்க, உங்களுக்கே தெரியும். எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பரை நீங்க ஒரு சேஃப்டியான இடத்துல வச்சிருங்க. நோட் புக்ல நீங்க எழுதி இருந்தாலும் அதை சேஃபா நீங்க வச்சுக்கோங்க. எந்த கோரிக்கைக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்களோ அந்த கோரிக்கை நிறைவேறியவுடன் அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. இன்கேஸ் நீங்க நோட் புக்ல எழுதி வச்சிருந்தாலும் அந்த பேப்பரை மட்டும் கிழிச்சு அதை நீங்க எரிக்கணும். எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் இதை நீங்க எரிக்கலாம். ஆனால் உங்களுடைய கோரிக்கை முழுமையாக நிறைவேறியதற்கு பிறகுதாங்க அதை நீங்க எரிக்கணும். எரிப்பது அப்படின்றது அக்னியில் நம்ம சமர்ப்பிப்பதற்கு சமம். வீட்டுக்குள்ள வச்சும் நீங்க எரிக்கலாம் அல்லது வீட்டுக்கு வெளியே வச்சும் நீங்க எரிக்கலாம். எரிச்சிட்டு அந்த சாம்பலை காத்துல நீங்க தூவி விட்டுருங்க. வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோரிக்கைக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோமவார அமாவாசை மற்றும் இந்த கிரகணத்தை முன்னிட்டு ஆல்ரெடி நம்ம சேனல்ல 2-3 பதிவுகளை பார்த்திருக்கோம். அதுல சொல்லி இருக்க மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்த்த இந்த திருநாமத்தையும் நீங்க எழுதலாம். குறிப்பாக வாழ்க்கையில ரொம்பவுமே இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்க, அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம்னே தெரியாம தவிக்கிறவங்க, தீர்க்க முடியாத சில சிக்கல்கள்ல பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்கிறவங்கன்னு இது போல இக்கட்டான நிலையில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த மெத்தடை நீங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. கிரகண நேரத்தில் இந்த திருநாமத்தை நாம் எழுதுறதுனால அதிசயத்தக்க வழிகளில் நமக்கு வழிகள் பிறக்கும். முழு நம்பிக்கையுடன் இன்றைய இந்த அற்புதமான நேரத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும். மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.